சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெது பக்கோடா. இதுக்கு வந்து பேஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு 1 கிலோ எடுத்திருக்கேன். இதில் ஒரு அழகு பச்சரிசி இதை நம்ம காய வச்சுட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து நம்ம மெது பக்கோடா, பஜ்ஜி, போண்டா, ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி நிறைய டிஃபன் வெரைட்டிஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றது இந்த வாரம் மெது பக்கோடா சொல்கிறேன். வர வாரங்களில் மீதியெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இன்றைக்கி மெது பக்கோடாவுக்கு 1 கப்பு அந்த அரைச்சி வச்ச மாவை எடுத்துருக்கோம். மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குங்க. அது கூட வந்து நான் 2 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா. நீங்கள் இது 1 இல்லைன்னா 2 அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இது 2ஐயும் கலக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டுட்டு இதில் இந்த பெருங்காயம், பச்சை மிளகாய், உங்களுக்கு மாவு அளவை பார்த்து எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னா இது கிறிஸ்பியாக வரும். அதனால் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். இது பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கலாம், கொஞ்சம் தளன்னு இருக்கலாம். இது மெது பக்கோடான்றதுனால அது வேண்டிய அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க. இது நான் வந்து எப்போவுமே இந்த ஸ்பூனில் தான் போடுவேன். ஸோ இதை நல்லா கலந்த பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவு ஒரே அளவாக வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை போட்டு வச்சுருங்க. அடுப்பில் காயட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து போட்டுடலாம். 1 ஸ்பூன் எடுத்து போடுங்க. இந்த பேனில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு போடுங்க. நான் வந்து ஒரு 4 to 5 போடலாம் இதில். இப்போ ஒரே அளவாக நம்ம எடுத்து விட்டுறதுனால ஒரே மாதிரி கிடைக்கும். இது புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்லணுன்னா இதை உடனே தொட்டு உடனே வந்து ஒரு கரண்டியை வச்சு திருப்பிடாதீங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் வெந்த பிறகு எடுத்து திருப்பி விட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டியிருந்தால் கூட நம்ம பிரித்து விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுடுங்க. இது ஒரு மீடியமாக வைங்க நெருப்பு. ஏன்னா இது வந்து உள்ளெல்லாம் உங்களுக்கு வெந்து வரணும். அதனால் மீடியமாக வச்சுட்டு திருப்பி திருப்பி விடுங்க. அவ்வளோதான், நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அதில் எடுத்துடலாம். நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் எடுத்துருங்க. ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை எடுக்கிறதுக்காக. இது ரொம்ப ஆயில் குடிக்காது, இது கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போ அடுத்ததாக நான் கையில் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் கையிலையும் நீங்கள் ஒரே அளவாக எடுத்து அதே மாதிரி சுற்றி விடுங்க. முன்ன சொன்ன மாதிரியே தான், உடனே எடுத்துடாதீங்க. கரண்டியில் கொஞ்சம் வேக விடுங்க, உடஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. அதுதான், நல்லா திருப்பி திருப்பி விட்டு அது வேகிற அளவுக்கு விடுங்க. இதையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துருங்க. இவ்வளவு தான் மெது பக்கோடா வந்து ரொம்ப ஈஸியாக இதில் சொல்லிவிட்டு, இது ரொம்ப ஈஸியஸ்ட்டு. அதனால் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்னும் வரும் வாரங்களில் இதில் நிறைய ஸ்நாக் இந்த பேஸ் பவுடரை வச்சுக்கிட்டு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெது பக்கோடா நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இது கிறிஸ்பியாகவும் இருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஆயில் போட்டு பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு மெதுமெதுன்னு இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். செய்து பாருங்கள். கட்டாயம் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். மீண்டும் வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.